லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஏங்க அழாதீங்க, நீங்க தைரியமா இருங்க, நான் பாத்துக்கிறேன். அழாதீங்க, பசங்க அழறாங்கங்க, அழாதீங்க. அழாதீங்க. சரிங்க சார், போ. மா போதும் போதும், நீ பாசமழை பொஞ்சதெல்லாம் எந்திரிமா. யோ, நீ என்ன சொன்ன? யார்கிட்ட பணம் வாங்கணும்னு சொன்ன? எந்திரியா. அது முத்துன்னு ஒருத்தர் சார், வட்டிக்கெல்லாம் பணம் கொடுப்பாரு, அவர்கிட்ட தான் சார். அவன் என்ன சொல்லி கொடுத்தான், நீ எப்படி வாங்கின எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு கிளம்பலாம். வா. யோ, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், அவங்க பர்மிஷன் கொடுத்தாதான் நீ எழுதி கொடுப்பியா? அதெல்லாம் ஸ்டேஷன் வெளியே வச்சுக்க. ஸ்டேஷனுக்குள்ளனாலும் வெளியிலனாலும் அவர் என் புருஷன், அப்படிதான் இருப்பாரு. ஏங்க, இவங்க வீரத்தை உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுல காட்டட்டும், பாப்போம் நாம. என்னம்மா விட்டா பேசிட்டே இருக்க? யோ, வந்து எழுதி கொடுத்து பையா. சார் இந்தாங்க சார். இந்த மாதிரி கேஸ்கெல்லாம் பிடிச்சிட்டு வந்தா விட மாட்டோம். உங்க நல்ல நேரம், கிளம்புங்க. சரிங்க. ஆனா நாங்க எப்போ விசாரணைக்கு கூப்பிட்டாலும் நீங்க வரணும், புரியுதா? புரியுது சார். வருவோம் வருவோம், நாங்க 2 பேரும் சேம் டே வருவோம். தப்பு பண்ணாத எங்களுக்கு என்ன சார் பயம்? நீங்க சும்மா விசாரிக்க கூட்டிட்டு வந்தவங்கள அடிக்கிற வேலையை முதல்ல நிறுத்துங்க. சங்கரி, இப்படி போலீஸே மிரட்டி புருஷனை காப்பாத்தி கூட்டு போறியா நீ? போ போ. வாங்க. சார். ஓ, நீங்களா? வாங்கம்மா. டிராமா டைரக்டர் நீங்க தானே? ஆனா இந்த மாதிரி டிராமாலாம் நீங்க இனிமேல் பண்ணாதீங்க. ஏதோ அண்ணாச்சி டிஎஸ்பி கிட்ட பேசி அவங்க சொன்னதுனால தான் நாங்க செஞ்சோம். இதுவே முதலும் கடைசியா இருக்கணும். இல்ல சார், இதுக்கப்புறம் இந்த மாதிரி எதுவும் நடக்காது. என் அக்கா என் மாமாவை ஏத்துக்கணும், வேற என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் நீங்க செஞ்சது பெரிய உதவி சார். என் லைஃப்ல எப்பவுமே மறக்க மாட்டேன். இருக்கட்டுமா, பரவாயில்ல. தேங்க்யூ சார். வாங்கம்மா. மாமா, நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி என் கூட இருக்கிறத விட அக்கா கூடவும் குடும்பம் குழந்தை குட்டிங்கன்னு சந்தோஷமா இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அதனால்தான் நான் இந்த டிராமாலாம் பண்ணேன். என்னை மன்னிச்சிருங்க மாமா, நான் இதை பண்ணது உங்க சந்தோஷத்துக்காக தான். மாப்ள மாப்ள, நில்லுங்க நில்லுங்க, கொஞ்சம் அங்கேயே நில்லுங்க. எல்லா திருஷ்டியும் கழிவிட்டோம் மாப்ள. சங்கரி, கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா? போணும் போணும். சரி மாப்ள, நீங்க வெளியில நிக்காதீங்க, உள்ள போங்க போங்க. சங்கரி, பாத்து பாத்து கூட்டு போடி.
மாப்பிள அடுபாவீங்க இப்படி போட்டு அடிச்சிருக்கானுங்க பாரு. அம்மாடி மாப்பிளைக்கு சுடுதண்ணி போடணும். முதல்ல மாப்பிளைய உட்கார வைமா. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். அக்கா ஏங்கா இப்படி கோவமா பேசுற? எங்க மேலலாம் கோவமா இருக்கியா? யார் மேல கோவப்பட்டு என்ன ஆக போதே இப்போ? ரஞ்சிதம் வா ரஞ்சிதம். மாப்பிளைய போட்டு எப்படி அடிச்சிருக்கானுங்க பாரு. அடுபாவீங்க. மாப்பிள சுடு தண்ணி வச்சு கொண்டு வந்து ஒத்தரம் கொடுக்கறேன். பரவாயில்ல. உங்களுக்கு தான் ரொம்ப முடியலையே மாப்பிள. அம்மா எங்களால எதுவும் முடியாதுன்னு நினைச்சவங்க அது எவ்வளவு தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். என்ன என்ன பாக்குற? உன்னதான் சொல்றேன். இந்த குடும்பத்தை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பாத்துக்க வேண்டிய நேரத்துல கையை உதறிட்டு போயிட்டல்ல. இதுதான் நீ எதுவும் செய்யலனா என் புருஷன் ஜெயிலுக்கு போயிடுவாரு. நானும் என் பிள்ளைங்களும் நடுத்தருல நிப்போன்னு நினைச்சல. நான் போய் போராடி என் புருஷனை கூட்டிட்டு வருவேன்னு நினைச்சு கூட பாத்திருக்க மாட்டல. எல்லாமே அவளால மட்டும்தான் செய்ய முடியும் நினைச்சிட்டு இருக்கா. ரஜினியால எல்லாமே முடியும் தான். அதுக்காக மத்தவங்களால எதுவுமே முடியாதுன்னு மட்டும் நினைக்காத. எங்க எல்லாருக்குள்ளயும் ஒரு ரஜினி இருக்கதான் செய்றா. ஏதோ இந்த குடும்பத்தை பாத்துக்கிறேன்னு நீ பொறுப்பெடுத்துக்கிட்டேன்னு நாங்க எல்லாம் அப்படியே அடங்கி போனா அதுக்காக நீ இல்லாம நாங்க எதுவுமே செய்ய முடியாதுன்னு நினைச்சிட்டல. விடுக்கா, அவ சாயம் வெளுத்து போய் ரொம்ப நாள் ஆச்சு. அவளால இப்ப எந்த பதிலும் சொல்ல முடியாது. ஐயோ ராதிகா பாஸ் இருங்க பேசட்டும். கடனை வாங்கி கொடுத்ததே இவதான். அதனால பிரச்சனை வந்தப்போ இவதான் சரி பண்ணிருக்கணும். முடியாதுன்னு போயிட்டா. இவ அப்படிதான் போவான்னு நமக்கு தெரியாதா என்ன? ஆமா, என்னையும் இப்படிதான் கடைசி நேரத்துல காலை வாரி விட்டுட்டு போனா. ரிசப்ஷன்ல இருக்கிறேன்னு சொல்லி ஏமாத்தி என் வாழ்க்கையை அழிக்க பார்த்தா. உன்னை நம்பிதானே ரஜினி நாங்க எல்லாருமே இருந்தோம். எல்லாரையும் பசி பட்னியா இப்படி தவிக்க விட்டுட்டேடி. ஏமா இத்தனை வருஷம் நான் தான் பாத்துக்கிட்டேன்னு சொல்லுவியேம்மா. இப்படி முக்கியமான நேரத்துல நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போனா அது தப்பு இல்லையாமா? இனிமேலாச்சு இவ யாருன்னு தெரிஞ்சு நீங்க எல்லாரும் கொஞ்சமாவது புத்தியோட நடந்துக்கிட்டா சரிதான். எங்க உள்ள வாங்க. தருண் வா. பாத்திமா சகலா என்ன இந்த வாக்கிங் மட்டும் மாறவே இல்லை. ஐயோ ஐயோ மாமா, என்ன இது? முதல்ல கை எடுங்க. இல்ல ரஜினி, நீ இல்லன்னா இது நடந்திருக்காது. இவங்க பேசுறதெல்லாம் கேட்டு எனக்கு மனசு கேட்கலம்மா. எனக்கு இது புதுசு இல்ல மாமா. பேசுனா பேசிட்டு போறாங்க. அக்கா, தருண், மது கூட நீங்க சந்தோஷமா வாழணும் தானே இது எல்லாமே. எனக்காக எவ்வளவோ நீங்க கஷ்டப்பட்டிருக்கீங்க. உங்களுக்காக நான் இதை கூட தாங்கிக்க மாட்டேனா? இவ்வளவு நாளும் நான் உன்ன என் பொண்டாட்டியோட தங்கச்சின்னு தான் நினைச்சேன். ஆனா நீ என் கூட பிறந்தவ மாதிரி எனக்காக நிறைய செஞ்சுட்ட ரஜினி. நிஜமாவே கூட பிறந்தவளா இருந்தா கூட இப்படி எல்லாம் செய்வாங்களான்னு எனக்கு தெரியல.
ரொம்ப நன்றி ரஜினி. ஐயோ மாமா, நீங்க இப்படிலாம் ஃபீல் பண்ண நல்லாவே இல்லை. நீங்க சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு எப்பவும் போல எல்லாரையும் கிண்டல் பண்ணிக்கிட்டு ஜாலியா இருங்க மாமா. அப்புறம் என்ன 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 ஐயோ சாரி நல்ல அடி போல. ஆமாப்பா. என்னென்ன பண்றது, ஒரு சிலர் அடிபட்டு திருந்திடுவாங்க, ஒரு சிலர் மத்தவங்க அடிபட்டாதான் திருந்துவாங்க. வேற வழி இல்லையே. பாத்தியா ரஜினி, அவங்க திருந்துறதுக்கு நான் அடிபட வேண்டியது. பெரிய ஆளுண்ணே. அதெல்லாம் சரி, உள்ள ஐஸ் ஒத்தரம் கொடுப்பாங்க, போங்க. சரி போங்கண்ணா, போய் தூங்கி ரெஸ்ட் எடுங்க. சரிப்பா, வந்துடுற ரஜினி. போங்க. ஒரு வழியா அண்ணா லைஃப் செட்டில் ஆயிடுச்சு இல்ல? என்ன பார்த்திப்பா அப்படி பாக்குற? இனிமே பொண்டாட்டி புள்ளன்னு சந்தோஷமா இருப்பார்ல. அண்ணனுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் ரஜினியோட அக்காவே சமாளிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆயிட்டாங்கல்ல. அவங்க மட்டும் இல்ல பார்த்திபா, இந்த வீட்டுல எல்லாருமே அப்படி மாறிட்டாங்கன்னு தான் தோணுது. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ரஜினி எதிர்பார்த்துட்டு இருந்தவங்க இப்போ அவங்க தேவைகளை யாரும் எதிர்பார்த்து இல்லாம அவங்களே நிறைவேற்றிக்கிறாங்கல்ல. நீங்க சொல்ற மாதிரி பெரிய லெவல் மாற்றம் எல்லாம் வந்த மாதிரி எனக்கு தோணல பாஸ். இப்பவும் ரஜினி குடும்பத்துக்காக பழி ஏத்துட்டு தான் நிக்கிறாங்க. அவங்கள யாரும் இன்னும் புரிஞ்சுக்கலையே. நீ ஏன் அவளை இன்னும் சரியா புரிஞ்சுக்கல? இத்தனை நாளா அவங்க மேல எந்த பழியும் போடாம எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிட்டு இருந்தா. ஆனா இப்போ தனக்கு கெட்ட பேர் கிடைச்சாலும் பரவாயில்லன்னு அவங்க பிரச்சனையை அவங்களே பார்த்துக்கிட்டோன்னு விலகி நிக்கிறாளே, அது எதுக்குன்னு நினைக்கிற? உனக்காக தான் பார்த்திபா. எது அண்ணனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணதுக்கு காரணம் ரஜினின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி கெட்ட பேர் வாங்கினது எனக்காகவா? ஆமா, முரளியும் ஐஸ்வர்யாவையும் ஒன்னா சேர்த்து வச்சுட்டு எனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாதுன்னு மாதிரி நிக்கிறாளே, அதுவும் உனக்காக தான். இப்போ முரளி லைஃப் செட்டில்டு, அண்ணா லைஃபும் செட்டில்டு. இப்படி ஒவ்வொருத்தர் லைஃபா செட்டில் பண்றது குடும்பத்துக்காக மட்டும் இல்ல, உனக்காகத்தான், உங்க காதலுக்காகத்தான். அவ வேகமா உன்னை நெருங்கி வந்துட்டு இருக்கா. ஆனா நீ அதை விட வேகமா அவளை விட்டு விலகி போயிட்டு இருக்க. பாத்திபா, நீங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பு வச்சிருக்க மாதிரி இந்த உலகத்துல வேற யாரையும் பார்க்க முடியாது. அப்படி இருந்து ஏன் இப்படி ரெண்டு பேரும் முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்கீங்க? நல்லா யோசிச்சு பாரு பார்த்திபா. இன்னும் டைம் இருக்கு பார்த்திபா. ரஜினி மாதிரி ஒரு பொண்ணும் அவ அன்பும் உன்கிட்ட இருந்தா உன்னால இந்த உலகத்தையே ஜெயிக்க முடியும். அந்த வெற்றி அவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? ஆனா அவள மாதிரி ஒருத்திய அழ வச்சுட்டு நீ இந்த உலகத்தையே உன் காலடியில வச்சிருந்தாலும் உன்னால சந்தோஷமாவே இருக்க முடியாது. கலங்கமே இல்லாத ரஜினியோட காதலை தொலைச்சிடாத. யோசி. ஓகே, ஐ காட் இட். இல்ல, அதுக்கப்புறம் ஒரு சின்ன அது மட்டும் அரவிந்த் பாஸ். ஓகே, யா ஓகே. பாஸ். சரி ஓகே, யா ஷூர். எங்க ஆ எங்க பாஸ் எங்க? போயிட்டாரா? யா ஆமா. மறுபடியும் சொல்லாம கொள்ளாம கிளம்பிட்டாரா? இந்த ஒரு ஆள் தான் எப்ப வராரு எப்ப போறாருன்னு தெரியவே மாட்டேங்குது. ஏய், தரமாட்டேன் தரமாட்டேன். சரி ஓகே ஓகே ஷூர், I'll call you back. ஏய் தரனே. அப்பா, ஒழுங்கு மரியாதை கொடுக்க போறீங்களா இல்லையா? ஏய் மது, நான் அதை போட கொடுக்க மாட்டேன். கொடுத்துருங்க. என்னால முடியாது. வேணா
சொல்லிட்டேன். அப்புறம் எனக்கு தெரியாது, பாத்துக்கோங்க. ஏய் முதல்ல ஏன் சாக்லேட்டையும் நீங்க புடுங்கி சாப்பிட்டீங்கல்ல? ரெடியா? 1 2 3. என்ன பண்றீங்க? அம்மா என்ன விடுங்கம்மா. டேய் அப்பா தான் இந்த சாக்லேட்ட பாக்கெட்குள்ள எடுத்து வச்சிட்டு ஓடிட்டே இருக்காரு. சங்கரி, இது என்னோட சாக்லேட். இவங்க ரெண்டு பேரும் அபாண்டமா என் மேல பழிய போடுறாங்க. ஏங்க பசங்களுக்கு கொடுத்த சாக்லேட்டை தூக்கிட்டு ஓடுறீங்க? குடுங்க முதல்ல. நீங்க இப்ப கொடுக்க போறீங்களா இல்லையா? இங்க பாரு சங்கரி, நீ கொடுத்த சாக்லேட்டை அவங்க ரெண்டு பேரும் தின்னுட்டாங்க. இது என்னோட சாக்லேட், இது எனக்கு தான். சரி இருங்க தரேன். ஏங்க என்னங்க? சரி பரவாயில்ல இருக்கட்டும், குழந்தைங்க தானே, அது கொடுத்துருங்க சாப்பிட்டு. முடியாது, அதெல்லாம் தர முடியாது. அம்மா ஓஹோ, கொடுக்க மாட்டீங்களா? வேணா சங்கரி, சொன்னா கேளு. இங்க பாரு. ஐயோ மாப்பிள்ள பாத்து. என்னடி? நில்லுங்க. என்ன சங்கரி, என்னாச்சுமா? ஐயோ காலு. என்ன சங்கரி? ஐயோ வலிக்குது. ஐயோ அம்மா நீ பாத்து ஓட வேண்டாமா? என்ன வலிக்குதா? இங்க இந்த இடத்துலயா? ஒண்ணு இல்ல. சரியாச்சா? என்னமா நீ? இப்ப அதை சரி பண்றது இல்லையா? எப்படி? இதெல்லாம் போங்காட்ட ஒத்துக்க மாட்டேன். என்னங்க விடுங்க, குழந்தைங்க தானே. அப்ப விளையாண்டியா நீ? இல்லங்க, நிஜமாவே வலிக்குது. ஐயோ 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 வலிக்குதுங்க. தைலத்தை தடவுங்க மாப்பிள்ள. ஐயோ வலிக்குதுங்க, பாத்து மெதுவா போட்டு விடுங்க. சரியா? இரு, கொஞ்ச நேரம் பொறுத்துக்க சங்கரி. ஆனா ரொம்ப வலிக்குதுங்க. இரு. சங்கரி, நான் சுடு தண்ணி வச்சு கொண்டு வரேன். மாப்பிள்ள கொஞ்சம் பாத்துக்கங்க. சரிங்க. வலி இப்ப குறைஞ்சிருச்சா சங்கரி? ஏங்க உண்மையிலே நீங்க வேற லெவலுங்க. யாருக்கிட்டையும் இல்லாத விஷயம் உங்ககிட்ட இருக்கு. என்ன காரணமே இல்லாம இப்ப எதுக்கு எனக்கு ஐஸ் வைக்கிற? நானா? ஐஸ் எல்லாம் இல்லைங்க. இவ்வளோ நாள் அண்ணன் நம்ம கூட தான் இருந்தாரு. நம்ம கூட இருந்த வரைக்கும் நம்ம சிரிக்கும் போது அவரும் கூட சேர்ந்து சும்மா சிரிப்பாரு. ஆனா இப்போதான் நிஜமா மனசார சிரிக்கிறாரு. குடும்பத்தோட இருக்கிறது தான் அவரோட சந்தோஷம்னு எனக்கும் பாஸ்க்கும் தோணல பாத்தீங்களா? ஆனா உங்களுக்கு தோணு இருக்கு. அவரோட சந்தோஷம் எதுன்னு உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டு அவர் குடும்பத்தோட சேர்த்து வச்சு அவரு சந்தோஷத்தை பார்த்து நீங்க சந்தோஷப்படுறீங்கல்ல. சரியாயிடுமா? இப்படி எல்லாத்தையும் பண்ணிட்டு நான் என்னமோ எதுவுமே பண்ணலங்கிற மாதிரி நிக்கிறீங்களே. நீங்க கிரேட்டுங்க.
அப்பா சாக்லேட் பென்சில் வாங்கிட்டு வர சொன்னேனே வாங்கிட்டு வந்தீங்களா? அப்பா எனக்கு நோட்டு லெட் பென்சில்லாம் வாங்கிட்டு வந்தீங்களா? நான் கேட்டது வாங்கிட்டு வந்தீங்களா? நான் கேட்டது எனக்கு வாங்கிட்டு வந்தீங்களா? சொல்லுங்கப்பா மது, ரெண்டு பேருமே அப்பா வெளியே போயிட்டு வரவே விட மாட்டீங்களா? எப்ப பார்த்தாலும் இத வாங்கிட்டு வாங்க அத வாங்கிட்டு வாங்கன்னு சொல்ல வேண்டியது, சும்மா இருக்க மாட்டீங்களா? சங்கரி விடு சங்கரி, தேவைப்படுறதால தானே கேக்குறாங்க. அதுக்கு இல்லங்க. ஏய் மது, தருண், நீங்க கேட்டதெல்லாம் இருக்கு பாருங்க. கிடைச்சிச்சா? போய் எல்லாத்தையும் பாருங்க. போய் உட்கார்ந்து பாருங்க, போங்க. வாங்க வாங்க. உட்கார்ந்து பொறுமையா பிரிச்சு பாருங்க. அக்கா, மாமா அசத்துறாரு. பசங்களுக்கு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து அசத்துறாரு பாத்தியா? மாமா சூப்பர் மாமா. ராதிகா, அதெல்லாம் மாப்பிள்ளை எப்பவும் பசங்க மேலயும் சங்கரி மேலயும் பாசமா தான் இருப்பாரு. அத்த, சொல்லுங்க மாப்பிள்ளை. இந்தாங்க அத்த, இதை வீட்டு செலவுக்கு வச்சுக்கோங்க.